பேபி ஹெட் வந்து ப்ராக்ரஸே ஆகாம இருக்கு. பெயின் இருக்கு. ஆனா டைலட்டேஷனே இல்ல. பேபியோட தலை வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயி நிக்குது. அத தாண்டி இறங்க மாட்டேங்குது. செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். அந்த ஒரு கண்டிஷன்ல பேபியோட ஹெட் அதான் கீழ இறங்காம இருக்கு. அண்ட் ஹார்ட் பீட் வந்து கம்மி ஆக ஆரம்பிக்குது. அதாவது நல்ல ஒரு 130, 140 ரேஞ்ச்ல இருந்துட்டு, திடீர்னு வந்து 100, 90ல ரொம்ப நேரமா இருந்துகிட்டே இருக்கு. நான் ப்ரோக்ரஸ் ஆஃப் லேபர்ல இருக்கு. ஸோ ஒரு வேளை கொடி வந்து டைட்டா சுத்திக்கிட்டு பேபிய வெளியில அனுப்பாம இருக்கு. அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல. இல்ல இது வந்து ரொம்ப பிக் பேபியா இருக்கு. பேஷண்ட்க்கு அந்த அளவுக்கு பெயின் வரமாட்டேங்குது. அந்த பிக் பேபி வந்து ஷோல்டர் வந்து மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அந்த டைம்ல அசஸ் பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா சி செக்ஷன் போற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அந்த டைம்ல வந்து யாரும் ஹீரோயிசம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளால இத வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு இத வந்து எடுத்துட்டு போறதே டிஃபிகல்ட்டியா இருக்கு. என்னதான் பெயினுக்கு இன்டியூஸ் பண்ணாலும், என்னதான் அந்த பொண்ணு புஷ் பண்ணாலும், இது ப்ராக்ரஸ் ஆகாது அப்டின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது, டெஃபினட்டா அது வந்து சி செக்ஷன் போற மாதிரி தான் இருக்கும்.